வணக்க நண்பர்களே. தமிழக அரசியல் களத்தில் கடந்த சில வாரங்களாகவே எதிர்பாராத பல திருப்பங்கள் நடந்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான கடந்த மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அரசியல் வரலாறு எழுதப்பட்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு தொங்கு சட்டமன்ற சூழ்நிலையில் 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சிகளாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகம் ஆனால் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போவது யார் என்று மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்தது. ஆரம்பத்தில் ஆளுநரை 4 முறை சந்தித்தும் போதிய ஆதரவு கடிதம் இல்லாததால் ஆட்சி அமைக்க விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஆனால் அரசியல் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை நிரூபிக்கும் வகையில் திமுக கூட்டணியில் அங்கமிகித்த முக்கிய கட்சிகளுக்கான காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை அதிரடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கரம் நீட்டின. இதன் மூலம் தேவையான பெரும்பான்மையை நிரூபித்து கடந்த மே 10ஆம் தேதி தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் சேர்ந்த ஆனந்த், ஆதித்ய நாராயணா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடஜலமணி, ஜெயக்குமார், ராஜகோபாலன், பிரபு மற்றும் கீர்த்தனா ஆகிய 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இதைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானத்தின் போது அதிமுகவை சேர்ந்த 47 எம்எல்ஏக்களில் 25 பேர் பிரிந்து வந்து விஜய் அரசுக்கு ஆதரவு அளித்ததால் ஆளுங்கட்சியின் பலம் 144 ஆகி இடுகிடுவென உயர்ந்தது. ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் மட்டுமே போதும் என்ற நிலையில் தவிக அரசுக்கு தற்போது மிக பாதுகாப்பான ஒரு வலுவான நிலையில் அமர்ந்துள்ளது. இந்த அரசியல் பூகம்பத்தில் அடுத்த கட்டமாக மே 16ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட 10 அமைச்சர்களுக்கான இலக்குகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் உள்துறை, வேளாண்மை, வருவாய், கூட்டுறவு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை உள்ளிட்ட மிக முக்கியமான பல துறைகளுக்கு இன்னும் அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் காலியாகவே வைக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்தில்தான் தமிழக அரசில் மிக முக்கியமான ஒரு நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது. காலியாக உள்ள இந்த துறைகளை யாருக்கு ஒதுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் அரசியல் நோக்கர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது. ஏற்கனவே தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் வழங்கப்பட்டுவிட்டன. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் நீண்ட காலமாகவே ஆட்சியில் பங்கு என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளே தங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க போவதில்லை என்றும் வெளியில் இருந்து மட்டுமே அரசுக்கு ஆதரவு தரப்போவதாகவும் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டன. இந்த நிலையில்தான் அனைவரின் பார்வையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் மீதும் திரும்பியிருக்கிறது. நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த தவிக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியின் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்று வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்துள்ளார். இது சாதாரண அழைப்பல்ல. தமிழக அரசியல் வரலாற்றில் பல வருடங்களாக விவாதிக்கப்பட்டு வரும் சமூக நீதி மற்றும் அதிகார பகிர்வு என்ற மிகப்பெரிய கோரிக்கைக்கும் செயல் வடிவம் கொடுக்கும் ஒரு முக்கிய அழைப்பாகும். இந்த அழைப்பு குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் அவர்கள் ஒரு மிக தெளிவான ஆனால் கவனமான பதிலை அளித்துள்ளார். தவிக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றவுடனும் தன்னிடம் இந்த விருப்பத்தை நேரில் வெளிப்படுத்தியதாகவும் அதைதான் இப்போது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பொதுவெளியில் வழிமொழித்திருக்கிறார் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இது குறித்து ஒரு கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி விரைவில் முடிவு அளிக்கப்படும் என்றும் இதற்காக மீண்டும் உயர்நிலை குழுவை கூட்ட வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் தவிக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்கவில்லை. மாறாக திமுக கூட்டணியில் இருந்து 2 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றோம். தவிக ஆட்சி அமைக்க 2 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்ட போது சில கட்சிகளின் நிபந்தனைகளுடன் ஆதரவு தர முன்வந்த நிலையில் நாங்கள் எந்தவித நிபந்தனையுமின்றி எங்கள் ஆதரவை அளித்தோம் என்று திருமாவளவன் பெருமையுடனும் நினைவு கூர்ந்துள்ளார். தவிகக்கு ஆதரவு வழங்குவதில் இடைச்செருவுகள் என்ன முடிவு எடுத்தார்களோ அதே முடிவுகள் தான் நாங்களும் எடுத்தோம். ஆனால் இப்போது எங்களுக்கு நேரடியாக ஒரு அழைப்பு வந்திருக்கு நிலையில் இதை நிராகரித்தால் கட்சியின் அதிருப்தி அடைவார்கள் என்பதில் தீர்க்கமாக ஆலோசித்து முடிவெடுக்க போவதாக அவர் கூறியுள்ளார். இந்த இடத்தில்தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் கேள்வி எழுகிறது. ஆட்சி, அதிகாரம், அமைச்சரவை என எல்லாமே வாசலில் வந்து நின்றும் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள திருமாவளவன் ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுகிறார்? இவ்வளவு தூரம் யோசனை செய்வதற்கு என்ன காரணம்? கூட்டணியை அறிவிப்பதில் தொடங்கி இறுதியாக அமைச்சரவையில் சேரும் வரை நீடிக்கும் இந்த தயக்கத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி போராட்டமும் சித்தாந்த அரசியல்
முரண்பாடும் இருப்பதாக அரசியல் விமர்சனங்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். பல சதாப்தங்களாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடி வரும் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் நீண்ட நாள் கனவு என்பது அரசியல் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதுதான். இதை கடந்த காலத்தில் பலமுறை திருமாவளவன் பொது மேடைகளில் முழங்கியிருக்கிறார். தலித்த மக்கள் வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தக்கூடாது, அவர்களும் கொள்கை முடிவுகளை எடுக்கும் அதிகார மையங்களில் அமர வேண்டும் என்பதுதான் அவருடைய வாதமாக இருந்து வந்தது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் அங்கம் வகித்த திமுக கூட்டணி அந்த வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படவே இல்லை. இப்போது தாங்களாகவே முன்வந்து அந்த அதிகார பகிர்வை வழங்க விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகம் தயாராக இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல் இருக்க முடியும்? இதற்கு முக்கியமான 2 காரணங்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. முதல் காரணம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் நட்பு மற்றும் கடமை உணர்வு. பல ஆண்டுகளாகவே ஒரே கூட்டணியில் பயணித்து பல அரசியல் புயல்களை ஒன்றாகவே சந்தித்து உருவான அந்த கூட்டணியை திடீரென முறித்து கொண்டு நேராக சென்று தவேக அமைச்சரில் அங்கம் வகிப்பது தார்மீக ரீதியாக சரியாக இருக்குமா என்ற ஒரு தயக்கம் திருமாவளவனுக்கு உறுத்தி கொண்டு இருக்கலாம். இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான காரணம், அவர் இத்தனை ஆண்டுகளாக கட்டிக்காத்து வரும் சித்தாந்த அரசியல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வெறும் தேர்தல் வெற்றிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. அது பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் ஆகியோரின் வழியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு வலுவான சித்தாந்தம் இயக்கம். இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் பின்பற்றி வந்த அந்த அரசியல் சித்தாந்த நிலைப்பாடு விஜய் அவர்களின் கட்சியின் புதிய அரசியல் சித்தாந்தமும் எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் ஒத்துப்போகும் என்ற சந்தேகம் அவருக்கு இருக்கலாம். அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு அரசியல் ஏதாவது ஒரு முடிவு தங்களின் அடிப்படை சித்தாந்தத்திற்கு முரணாக அமைந்தால் அப்போது அதை எதிர்க்க முடியாமல் அதிகாரத்திற்கு அடிபணிந்து போக வேண்டிய சூழல் வருமா என்ற அச்சமும் இந்த தயக்கத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மறுபுறம் தொண்டர்களின் மனநிலை முற்றிலுமாக வேறாக இருக்கிறது. விசிகே தொண்டர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொன்னான வாய்ப்பு. பல ஆண்டுகளாக தங்கள் எந்த மாற்றத்தை திமுகவிடம் எதிர்பார்த்து ஏமாந்து போனார்களோ, எந்த அதிகார பகிர்வுகளை தெருக்களில் இறங்கி போராடினார்களோ, அந்த மாற்றத்தை இன்றி எந்த ஒரு போராட்டமும் இன்றி தாவேக தந்துள்ளது என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். தங்களின் கட்சி எம்எல்ஏக்கள் ஒருவர், அதுவும் குறிப்பாக வன்னியரசு போன்ற பல வருடங்களாக கட்சிக்காக உழைத்த ஒரு மூத்த தலைவர் தமிழக அரசியல் அமைச்சராக பதவியேற்பதை விட அவர்களுக்கு வேறு எந்த மகிழ்ச்சியும் இருக்க முடியாது. சமூக நீதியை நிலைநாட்டவும், விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கைகளை சட்டமாக்கவும் அமைச்சர் பதவி என்பது எவ்வளவு பெரிய வலிமையான கருவி என்பதை விசிகே தொண்டர்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள். ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அதிகாரம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்திருப்பதில் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்ற தொண்டர்களின் அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வன்னியரசு அவர்களின் அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாக சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் செய்திகள் மிக வேகமாக பரவி வருகின்றன. ஒருவேளை விசிகே அதிகாரப்பூர்வமாக இதை அறிவிக்கும் பட்சத்தில் அது ஒதுக்கப்பட்ட மக்களின் அரசியல் ஒரு மிகப்பெரிய மைக்கேலாக அமையும். ஒரு பக்கம் தன் காலம் முழுவதும் கட்டிக்கத்து வந்த சித்தாந்த அரசியல் மற்றும் பழைய கூட்டணி கடமை, மறுபக்கம் தன் கட்சியின் தொண்டர்களின் பல நாள் கனவு மற்றும் அதிகார பகிர்வுகளுக்கான வாய்ப்பு என 2 இருக்கும் இடையே சிக்கி தவிக்கிறார் திருமாவளவன். அரசியல் எப்போதுமே ஒரு கட்டத்தில் உணர்ச்சிகளை விட யதார்த்தமே வெல்லும். தொண்டர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் விருப்பப்படியே தவேக அமைச்சரவையில் இணைய திருமாவளவன் பச்சை கொடி காட்டுவாரா, அல்லது சித்தாந்தமே முக்கியம் என இடச்சரிவுகளைப் போல வெளியில் இருந்து மட்டுமே ஆதரவு தருவாரா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். என்னதான் தலைமை முடிவெடுத்தாலும் தொண்டர்களின் விருப்பத்தை மீறி எந்த ஒரு தலைவரும் நீண்ட காலம் அரசியலில் பயணிக்க முடியாது என்பதே நிதர்சனம். எனவே தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்கி விசிகே அமைச்சரவையில் இடம்பெற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறார்கள். இந்த மாபெரும் அரசியல் தீர்ப்பு முனை தமிழகத்தின் எதிர்காலத்தையே மாற்றியமைக்க போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதிகார பகிர்வு என்பது ஜனநாயகத்தின் மிக முக்கிய கூறு. அந்த வகையில் விசிகே அமைச்சரவையில் இடம்பெற்றால் அது தமிழக அரசியல் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கும். நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் திருமாவளவன் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விசிகே அமைச்சரவையில் இடம்பெறுவது சரியான முடிவா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.